ஸோ வெல்கம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் இப்போ நம்ம பார்க்க போகுது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ஏ two-fold effect. Two-fold effects means receiving effect and giving effect. அப்படின்னா receiving aspect or giving aspects. ஸோ ரிசீவிங்னா பெறுவது, கிவிங்னா கொடுப்பது. ஸோ பெறுவது, தருவது, கொடுப்பது என்ற இரண்டு நடவடிக்கைகள் இருக்கும். அதுதான் நம்ம டூ-ஃபோல்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெபிட் கிரெடிட், பற்று வரவு அதில் இருக்கும். பற்றுக்கு நிகரான வரவு இருக்கும். ஸோ இந்த டெபிட்டை நம்ம டிஆரும் கிரெடிட்டை நம்ம சிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் டிஆர் அப்படின்னு ப்ராக்கெட்டில் பார்க்குறோம் சொல்கிறோம். ஏன்னா இங்கே ஆரே இல்லை, ஆனால் இங்கே ஸ்டார்ட் ஆகிருந்தது ஆறு வருது. டிஆர் எப்படி? ஸோ இட்டாலியன் வேர்டில் இங்கே ஆறு இருப்பாங்க. ஆட் டெபிட்டரே, ஆட் டெபிட்டரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆறு இருக்குது. ஸோ லட்டின் வேர்டில் டெபிரி அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் ஆறு இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆறு இருக்குது. ஸோ நம்ம எழுதுகிற இந்த ஷார்ட்டில் டெபிட் இங்கே இருக்கும்பொழுது இங்கே ஆறு இல்லாட்டாலும் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராக்கெட்டில் எழுதும்போது இங்கே டிஆர், அதே மாதிரி தான் சிஆர் அப்படி நம்ம இதை ஷார்ட்டாக எழுதுகிறோம். ஸோ இது டெபிட் கிரெடிட், பற்று வரவு. ஸோ இது ரெண்டும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கும். அடுத்து வேல்யூ ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்டு வேல்யூ கிவிங் ஆஸ்பெக்ட் என்ற ரெண்டு நடவடிக்கைகள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் எவ்வளவு பணத்தின் மதிப்பை நாம் பெறுகிறோம், ஸோ எவ்வளவு பணத்தின் மதிப்பை நாம் தருகிறோம், இதுதான் வேல்யூ ரிசீவிங் ஆஸ்பெக்ட். அந்த நடவடிக்கையும் இருக்கும். வேல்யூ கிவிங் ஆஸ்பெக்ட் அந்த ஈவெண்ட்டும் அங்கே இருக்கும். இது ரெண்டுமே அதில் கண்டிப்பாக நடக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில். ஸோ எவரி டெபிட் இஸ் ஈக்குவல் டு எவரி கிரெடிட். ஸோ எவரி பற்று இஸ் ஈக்குவல் டு எவரி வரவு. ஸோ நம்ம எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் 5000, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் 5000 ஜேர்னல் சொல்கிறீங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இங்கே தான் எழுதும் ஜேர்னலில். டிஆர் டெபிட் காலத்தில் 5000. ஸோ இது டெபிட் காலம், இது கிரெடிட் காலம். அப்படி நம்ம வச்சுட்டோம்னா 5000 இங்கே பாருங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறோம் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். இது நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இந்த ஜேர்னல் நம்ம போடணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 5000, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 5000. டெபிட்டுக்கு ஈக்குவலான கிரெடிட், பற்றுக்கு நிகரான வரவு அமௌண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்டை நம்ம எழுதி வைக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். தேங்க்யூ.